யூடியூப்ல போற வீடியோவை நம்ம எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல ரன் பண்றது. யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க, அந்த பேக்ரவுண்ட்ல நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். அதே மாதிரி அதை எப்படி வந்து நம்ம உங்களுடைய மொபைல்ல எந்த ஃபோல்டருக்கு வேணுமோ அந்த ஃபோல்டரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அண்ட் வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது யூடியூப் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்க ஒரு வீடியோ ப்ளே பண்றீங்க. அந்த மாதிரி ப்ளே பண்றப்ப உங்களால அந்த வீடியோ வந்து பேக்ரவுண்ட்ல ரன் பண்ண முடியாது. ஆக்சுவலி அது பண்ண முடியும். பட் என்னன்னா நீங்க வந்து அதுக்கு ப்ரீமியம் வச்சிருக்கணும். யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பே பண்ணி அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களால யூடியூப் மியூசிக்லையும் யூடியூப்லையும் அந்த வீடியோவையோ இல்லை அப்படின்னா அந்த ஒரு மியூசிக்கையோ ஏதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால பேக்ரவுண்ட்ல ரன் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷனும் கிடைக்கும் பேக்ரவுண்ட்ல ரன் பண்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் யூடியூபோட அதாவது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு எபிக் அப்படின்னு சொல்லலாம். அதை யூஸ் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். என்னென்னா பேக்ரவுண்டில் ரன் பண்ணிக்கலாம். பட் அதே மாதிரி உங்களால் டவுன்லோட் பண்ணி எந்த ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் அந்த யூடியூப் வீடியோவை பேக்ரவுண்டில் ரன் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகாது. அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சாங்கை யூடியூப்பில் ப்ளே பண்ணுறீங்க, அதை நீங்கள் பேக்ரவுண்டில் ரன் பண்ணீங்க அப்படின்னா அதோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஓடும். பட் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. பட் அதோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இது மூலயமா இது ஒரு வழின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து அந்த வீடியோவை பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறது. இது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அண்ட் டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் லிங்க் இருக்கும். ஆப் லிங்க்கு அந்த ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ பைப். நியூ பைப் அப்படிங்கிறது அந்த ஆப்போட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டே வச்சிருக்காங்க. இது வந்து பிளே ஸ்டோரில் கிடையாது. பட் இந்த ஆப்புக்கு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வித லிங்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் தேவையில்லை. டெஸ்கிரிப்ஷன் இருக்கிறது வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் வெர்ஷன் அப்படின்னு. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விஷயம் டவுன்லோட் ஆயிரும். அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆயிரும். இந்த ஆப்புக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்கிறனால கொஞ்சம் ட்ரெஸ் ஊற்றி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முதல்ல ட்ரெண்டிங் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதாவது வேர்ல்டு லெவலில் எந்த விஷயம் ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி அதுக்கப்புறம் சைடில் தள்ளிட்டு போனீங்கன்னா ஒன்றா வரும். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். மேலே வந்து சர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ சர்ச் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ப்ளே ஆகும். ப்ளே ஆகிற அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று என்னமோ கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து அந்த இடத்துல அந்த டவுன்லோட், அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் ஆகும் அப்படின்னு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய மொபைல் ஸ்டோரேஜ்லேயே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அந்த இடத்துல அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பேக்ரவுண்ட் ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ வந்து கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பேக்ரவுண்ட் ஓட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் அந்த வீடியோ வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் கட் பண்ணிடணும். அதாவது அந்த ஆப்குள்ளே போய் அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், பேக்ரவுண்டில் வரது வந்து பார்த்தீங்கன்னா நின்றும். இந்த மாதிரி தான், அதாவது இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து உங்களால் இது பண்ண முடியும். யூடியூப் வீடியோ வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி அதை வந்து டவுன்லோடும் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஃபோல்டரில் போய் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கூகுள் ஓப்பன் பண்ணி நியூ பைப் அப்படின்னு டவுன்லோட் பண்ணலாம். நியூ பைப் எபிக் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் வெப்சைட்டே நியூ பைப் வெப்சைட் தான் வரும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் ட்ரஸ்டியான ஆப் மாதிரி தான் தெரியுது. நான் ஆக்சுவலி யூஸ் பண்ணி பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோவில் தான் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.